பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மேரேஜ் ப்ரப்போசல் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட். திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய சம்பவம் அது. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இபாதத்தாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே நிறைய ஒழுக்கங்கள் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் பார்க்கும்போது உங்களோட சன்னுக்கோ டாட்டருக்கோ நீங்கள் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. பசந்தாக இருக்கணும், படிச்சிருக்கணும், இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், அக்கௌண்டனாக இருக்கணும், இத்தனை சென்டிமீட்டர் உசரமாக இருக்கணும், அவரோட கலர் எப்படி இருக்கணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வாழ போகிறது வந்து உங்களோட மகளோ டாட்டரோ மட்டும் இல்லை, அவர் உங்களோடும் சேர்ந்து இன்டராக்ட் பண்ண போகிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா செட்டோடு நீங்கள் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை. நீங்கள் ப்ரொப்போசல்ஸை அப்ரோச் பண்ணும்போது, அவங்களோட நீங்கள் இன்டராக்ட் பண்ணும்போது உங்களோட க்ரைட்டீரியாவுக்கு அவங்க செட் ஆகலை, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃப்ராங்காக சொல்லுவோம், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ப்ரொப்போசல் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபோட்டோ வருது, பயோடேட்டா கிடைக்குது, நீங்கள் அவங்களோட பேசுகிறீங்க, இன்டராக்ட் பண்ணுறீங்க, கம்யூனிகேட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகுது வந்து இது ஓகே, இது எங்களுக்கு செட் ஆகுது இல்லைன்னு வரப்போக்கில் நீங்கள் அதை கன்வே பண்ணுற மெத்தட் வந்து வெரி ஹம்பிளாக, சிம்பிளாக, யாருடையும் மனசை நோகடிக்காமல், எஸ்பெஷலி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோ ஒன்று கேட்குறீங்க, பார்க்குறீங்க, இப்போ எல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட டாட்டருக்கு வந்து இல்லாட்டி உங்களோட சண்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரொப்போசலோட பொண்ணு எடுத்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்குது, நல்ல குவாலிஃபைடான கேர்ள், அழகாக இருக்கிறாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா, எல்லாமே ஓகே. பட் உங்களோட மகனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகலை. இட்ஸ் ஓகே, நார்மல். இது வளமையாக நார்மல். ஒரு வைஃபாக வச்சு பார்க்குறதுக்கு அவருக்கு இன்னும் தோணலை. எல்லாரும் அப்படி தான், கேர்ள்ஸுக்கும் அப்படி இருக்குது, பாய்ஸுக்கும் அப்படி இருக்குது, எல்லாமே ஓகே. பட் சம்திங் ஒரு ஸ்பார்க் ஆகலை, அந்த ஃபீலிங் ஒன்று வரலை, தோணலை, சொல்லி வேணாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த உணர்ச்சியை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு தோணணும். ஏன்னா கன்வின்ஸ் ஆகாமல் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒன்றை விருப்பம் இல்லாமல் நாங்கள் மேரி பண்ணிட்டு அதுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறத விட அந்த ஸ்பார்க் கொண்டு வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். சில பேர் டைம் கேட்பாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒன்று இருந்தாங்க, அவங்க டைம் கேட்டால் அவங்களும் இதே மாதிரி தான், எல்லாம் ஓகே, பசந்து, எஜுகேட்டட், குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது, பட் எனக்கு அந்த ஸ்பார்க் ஆகலை. அப்போ நான் சொல்ல டைம் ஒன்று எடுங்க, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரிப்ளை பண்ணுறதா சொல்லுங்கள், டைம் ஒன்று எடுங்க. 1 வீக்கில் அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகிச்சு. அந்த பாய்ட அந்த ஃபோட்டோ லைக் 2-3 ஒரு லைக் இஸ்டிகாராக செய்யும்போது, மஷூராக பண்ணும்போது கொஞ்ச நாள் பார்ப்போம், அவங்களுக்கு அந்த ஸ்பார்க் ஆகுது. இப்போ நல்லா வாழ்கிறாங்க. அப்போ அந்த ஸ்பார்க் வாரத்துக்கு டைம் எடுக்கலாம், அப்படியே ஸ்பார்க் ஆகாமலே மீறிக்கலாம். பட் அது இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ண உங்களை வந்து ரொம்ப ஹம்பிளாக, சிம்பிளாக, அடக்கமாக தான் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஆள்காட்ட மனசை நீங்கள் நோவடிக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னதுண்டா, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ப்ரொப்போசல்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பிடிக்கல அப்படின்னா ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நாங்களும் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கும் செஞ்சுருக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு மற்றவங்களை பாதிக்கும், எந்த அளவுக்கு எங்களையே பாதிச்சிச்சு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால தான் இன்றைக்கி நான் இந்த டாபிக் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும், எல்லாமே ஓகே, 100% பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எங்களுக்கு தோணலை, எங்களுக்கு ஒரு லைக் இவங்களை லைஃப் பார்ட்னராக வச்சு பார்க்குற அந்த இன்டென்ஷன் இன்னும் வரலை, சம்திங் அதுக்கு மனசு இடம் கொடுக்குதில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஓப்பனாக ரொம்ப ஹம்பிளாக நீங்கள் சொல்லணும். உங்களோட மகளுக்கோ என்னை விட இல்லாட்டி எங்களோட மகனை விட எங்களோட மகளை விட நல்ல ப்ரப்போசல் கிடைக்கும், நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம், ஒன்றும் நினைச்சு கொள்ள வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக, சிம்பிளாக நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. பட் கட்டாயம் நீங்கள் ரிப்ளை பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, இது ஆள்கண்ட மனசை ரொம்ப நோக்கடிக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க விருப்பத்தோடு அனுப்பிப்பாங்க. ஜென்ரலாக மேரேஜ் ப்ரப்போசல்ஸில் இந்த பாய்ஸோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, அந்த கேர்ளோட ஃபேமிலி அதை பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு பிறகு தான் கேர்ள்ஸோட ஃபோட்டோஸையும் ப்ரப்போசல் அனுப்புவாங்க. அப்போ அந்த கேர்ள் அந்த பாயை ஆல்ரெடி ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பிறகு அந்த கேர்ளோட மனசில் ஒரு ஆசை ஒன்று வருமா இருக்கும். நீங்கள் இந்த கேர்ளை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வரப்போங்களா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, நீங்கள் ரிப்ளை பண்ண காட்டி. அப்போ நீங்கள் அதை இல்லைங்க இல்லை வானம் இது செட் ஆகுது இல்லைன்னு சொல்கிறதே அவங்கள ஹர்ட் பண்ண தான் போகுது. அது இட்ஸ் ஓகே, அது இட்ஸ் ஓகேன்னு வச்சாலும் நீங்கள் கட்டாயம் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணாமல் அவங்கள காக்க வச்சு கொண்டிருக்கிறது வந்து ஒரு பெரிய அநியாயம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நாங்கள் யாரும் செய்யக்கூடாது. அது நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேர்ளையோ பாயோ உங்களுக்கு பிடிக்கலன்னு வரப்போக்கில் ஓப்பனாக சொல்கிறோம், ஃப்ராங்காக பேசுகிறோம் அப்படின்ற பேரில் ஸ்பெசிஃபிக்கலி வந்து நிறைய பேர் வந்து ஹர்ட் பண்ணுறேன். மாப்பிள்ளை வந்து ஸ்மார்ட்டாக இல்லை, பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது, ஒசரம் கூட, உங்களோட மகள் வந்து கட்டை, இவர் வந்து யூனானி மெடிசின் முடிச்சிக்கிறார், இவங்க A-level தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி பச்சையாக பப்ளிக்காக வந்து ஆள்காட்ட மனசை நோக்கடிக்கிறாங்க, வந்து கம்பேர் பண்ணுறாங்க.
நீங்கள் அதை அப்படி சொல்ல போக்கில் வந்து ஒரு மனுஷனை வந்து அதை எவ்வளோக்கு பாதிக்கும் தாக்கும்ன்றதோ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அது நாளைக்கு எங்களுக்கு ஒரு சாபமாக மாறும். அதில் வந்து நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது ஓகே, உங்களுக்கு விருப்பமான சாட்டிஸ்ஃபைடான ஒரு கன்வின்ஸான ஒரு ப்ரொப்போசல் வரக்காட்டி நீங்கள் தேடுறது, அதுக்கிடையில் ஆட்கள் ரிஜெக்ட் பண்ணுறது ஓகே. அந்த ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் வந்து உங்களோட ஒழுக்கம் இருக்குது. ஆட்கள் நீங்கள் மனசை நோக்கடிக்க போனால் சொல்லுங்க ஒரு 10 ப்ரொப்போசல்ஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, 10 பேரோட மனசை நோக்கடிச்சு இது 11வது ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் முடிக்க போகல, அந்த 10 பேரோட சாபம் எங்களை என்ன செய்யும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் செய்ய போகல, ஃபோன் என் கையில் தான் இருந்துச்சு. அந்த ஃபோனில் நான் தான் அந்த ப்ரொப்போசல்ஸ் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து என்னை பயோடேட்டா அனுப்புவேன், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலிக்கு நான் அடுத்த லெவலில் கொடுப்பேன். அப்புறம் மெசேஜஸ் பண்ணும்போது நான் ப்ரொப்போசல்ஸ் அனுப்பி ஃபோட்டோஸ் கேட்டால் ஃபோட்டோஸ் அனுப்புறது, இது எல்லாத்தையும் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஸ்டெப் செஞ்சது வந்து நான் தான். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2018 ஒரு பேரண்ட்டோட ஒரு மதரோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் கேட்டு நாங்கள் என் ஃபோட்டோஸை நான் அனுப்பினேன். அனுப்புனதுக்கு பிறகு அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. அந்த ரிப்ளை பண்ணாமல் இருக்க போகல வந்து அது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி அடுத்த நாள் மெசேஜ் போட்டு எனி ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், எனி ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெசேஜ் பண்ண போகல. அந்த லேடி எங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்து யுவர் சன் இஸ் வெரி டார்க் அண்ட் வெரி லீன், ஸோ ஹீ இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் டாட்டர். அவனோட மகன் வந்து சரி கருப்பாகவும் மெலிஞ்சி மிதிக்கிறாரு, என்னோட டாட்டருக்கு அவர் செட் ஆக மாட்டார்னு சொல்லி அந்த மெசேஜ் எனக்கே அனுப்பினாங்க. உண்மைக்குமே வந்து நல்ல வேலை என் பேரண்ட்ஸ் அந்த மெசேஜை பார்க்கல. இதுக்காக வேண்டி தான் ஃபோனை நான் ஹேண்டில் பண்ணேன். அந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து நான் ஹேண்டில் பண்ணதுக்கான ரீசனே வந்து இப்படி தானே. ஏன்னா ஆட்கள் வந்து இப்படி ஃப்ராங்காக பேசுகிறன்ற பேரில் வந்து ஆட்களோட மனசை நோக்கடிப்பாங்க. இது எங்களோட பேரண்ட்ஸை வந்து ரொம்ப பேட்லி பாதிக்குன்றதுக்காக வேண்டி தான் ஃபோனில் மெசேஜ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொண்டு அவங்க நான் தான் பேரண்ட் நினச்சி எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பினாங்க. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கடந்து தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ எதுவுமே எங்களைய ஹர்ட் பண்ணுறது இல்லை. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் மெச்சூரிட்டி எங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான். இப்போ இதே சும்மா சொல்லுவேன், இதே ஒரு சென்சிட்டிவான ஒரு மதர் உண்டு இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு எவ்வளோ நோவினாக இருக்கும் மேடம். அதில் அவங்க கொஞ்சம் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ப்ரொப்போசலோட பேசுகிற டைம்லையும் ஒரு நீண்ட கன்வர்சேஷனுக்கு பிறகு ஃபைனலாக அவங்க சொன்னது வந்து என் டாட்டர் வந்து யூனானி டாக்டர் அப்படின்னு ஒரு இழுத்தாங்க. அது மூலமாக என்ன சொல்ல வராங்க, ஏன்னா நாங்கள் வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிறோம், நீங்கள் சின்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது செட் ஆகுது. பட் நீங்கள் அது செட் ஆகுது இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப ஹம்பிளாக, அடக்கமாக, சிம்பிளாக, ஒரு மரியாதையாக, ஏன்னா ரெஸ்பெக்ட். ஒருத்தர் மனுஷனை மதிக்க தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு மனுஷனாகவே இருக்கல. அதுலேயும் ஸ்பெஷலி இது ஒரு மேரேஜ் ப்ரொபோசலுடைய ஒரு விஷயம். உங்களோட பொண்ணையோ உங்களோட மகளையோ டாக்டரையோ வந்து இன்னொருத்தருக்கு முடிச்சு கொடுக்கறது ஒரு இபாதத். அதில் வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எத்தனை பேரிட மனசை நோகடிச்சிட்டு உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க போகிறீங்கன்றதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஜெக்ட் பண்ணுற பேரில் வந்து மாப்பிள்ளை ஸ்மார்ட் இல்லை, பார்க்குறதுக்கு குடுக்காரன் மாதிரி இருக்கிறான் அப்படியெல்லாம் சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட மனசை நோகடிச்சிட்டு கல்யாணத்தை முடிச்சு படித்து கடைசியில் அந்த லைஃப் இல்லாமல் போன எத்தனையோ பேரை நாங்கள் எங்களோட கண்ணால் கண்டிக்கிறோம். எங்களோட லைக் அவங்களோட இன்டராக்ட் பண்ண போல எங்களுக்கு கவுன்சிலிங் வார டைமில் எங்களுக்கு விளங்குது. அதனால் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க, க்ரைட்டீரியாஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்ற பேரில் வந்து ஆட்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண போகல கொஞ்சம் அல்லாவ பாய்ந்துக்கோங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த லேடிஸ் வந்து அந்த பெண் உரிமை அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் வரும்போது இந்த வரதட்சணையை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க. ஏன்னா உண்மையிலே நாங்களும் அதை எக்ரி பண்ணுறோம். டவுரி, வரதட்சணை, சீதனம்ன்ற பேரில் வந்து எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் வந்து அவங்களோட மேரேஜ் தள்ளிப்பட்டு கொண்டு போகுது. ஊடு தந்தால் தான் கல்யாணம் முடிப்பேன், கார் தந்தால் தான் கல்யாணம் முடிப்பேன், நகைத்தனை பவுன் போடணும், சல்லித்தனை பவுன் போடணும் சொல்லி மாட்டை விற்கிற மாதிரி பொண்ணையும் வாங்கி சல்லியம் எடுக்கிறது தான் இந்த வரது. இது ஒரு மிக இழிவான செயல். அதுலேயும் வந்து சில ஏரியாவில் வந்து வச்சிக்கிறாங்க. டாக்டர் மாப்பிள்ளையாக இருந்தால் டவுரி இவ்வளோ, இன்ஜினியர் மாப்பிள்ளையாக இருந்தால் டவுரி இவ்வளோ சொல்லி அந்த மாப்பிள்ளை வந்து தண்டை குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி டவுரி ரேட்டை வந்து ஒரு கூட்டி குறைச்சி நெகோஷியேட் பண்ணி தான் பொண்ணையும் எடுத்து சல்லியும் எடுக்கிறேன். அப்படி அதுதான் டவுரி. அப்போ இது வந்து உண்மைக்குமே வந்து பெண்களுக்கு நடக்கிற பெரிய அநியாயம். இதால் நிறைய பேர்த்த கல்யாணம் நடக்காமல் இருக்குது. எத்தனையோ வாப்பாமார்கள் வந்து பொம்பளை பிள்ளைகளை பேர்த்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி சல்லி சேர்த்து ஓடா உடஞ்சி கடன் வாங்கி ஆட்டா விற்று காணி விற்று ஊடு விற்று கல்யாணம் முடித்து கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டவுரியால் வந்து உண்மைக்குமே வந்து
பெண்களுக்கு பெரிய அநியாயமும் நடக்குது. இது வந்து ரொம்ப காமனாக டாப்பிக்காக பேசுகிற ஒரு விஷயம். எல்லாரும் இதை பற்றி பேசுகிறே தான். உங்களுக்கு தெரியுமா வந்து இதால் பாதிக்கப்படுற வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. பெண் உரிமை அப்படின்றது வந்து ஒரு காமனான ஒரு டாபிக் தானே. ஆனால் ஆண் உரிமையை பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஆண்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, ஆண்களுக்கும் அநியாயங்கள் நடக்குது, ஏன் மேலும் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது ஒரு ஒட் டாபிக் ஆகிடும். சும்மா சொல்லுமே மாதர் சங்கம் இருக்குது, ஆண்கள் சங்கம்னு சொல்லி ஒன்று வச்ச பாருங்க, எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா ஆண்களை வந்து எல்லாரும் பார்க்குறது ஆண்களுக்கு உணர்ச்சி இல்லை, ஒரு உணர்ச்சி காட்ட மாட்டார், அவருக்கு அப்யூஸ் இல்லை, அது ஒரு ஆண்களோட பிள்ளையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனிவே நாங்கள் அந்த டாபிக் பேச வரல. ஆனால் ஆண்களுக்கும் அநியாயம் நடக்குது. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு கேர்ள்ட ஃபேமிலியை அப்ரோச் பண்ணுறாரு, உன மகளை முடிச்சுதாங்க பயோடேட்டா அனுப்புகிறாரு, ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு. அவங்க பார்க்குறாங்க வந்து என்ன மகளை முடிக்க போகிற ஆம்பளை வந்து இத்தனை அடி ஒசரமாக இருக்கணும், இத்தனை கிலோ வெயிட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், அவர் நல்லா பிரைட்டாக இருக்கணும், குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அக்கௌண்டண்டாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், எல்லாமே ஓகே அவர்கிட்ட ஒழுக்கத்திலிருந்து உங்களோட மகளை நல்லா வச்சுக்கொள்றதுக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் க்ரைட்டீரியாஸும் செட் ஆகுது. பட் அவர் பசங்க இல்லை, இல்லாட்டி அவரோட குவாலிஃபிகேஷன் இல்லை, இல்லாட்டி அவரோட ப்ரொஃபஷன் ஒழுங்கு இல்லை, இல்லாட்டி அவர் இந்த ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறான்றதுக்காக நீங்கள் அவர் ரிஜெக்ட் பண்ணுறதுன்றது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து இதுவும் வரதட்சணை தான், இதுவும் சீதனம் தான். அதாவது ஆண்கள் கிட்ட பெண்கள்கிட்ட ஃபேமிலி எதிர்பார்க்குற சீதனம். உங்கள்கிட்ட எல்லாம் இது ஓகே, குவாலிஃபிகேஷனை கொண்டு வாங்க, என்ன மவளை முடிச்சுட்டாரு, பசந்தாவிட்டு வாங்க, என்ன மவளை முடிச்சுட்டாரு. அதுதானே அவங்களோட மீனிங். நீங்கள் பசந்து இல்லை, ஸ்மார்ட் இல்லை, ஹேண்ட்ஸம் இல்லை, ஸோ எங்களுக்கு இது செட் ஆகாது. அப்போ உங்களை மவளை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை, நீங்கள் வந்து நல்லா பல்காக ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும். அப்போ ஹேண்ட்ஸமாகிட்டு வாங்க. அதாவது ஒரு ஆம்பளோட ஃபேமிலி பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க வந்து 10 லட்சம் சல்லி கொண்டு தாங்க, உங்களோட மவளை நான் முடிக்கிறேன், இது வரதட்சணை அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணோட ஃபேமிலி ஆண்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பசந்தாகிட்டு வாங்க, இல்லாட்டி அக்கௌண்டன் ஆகிட்டு வாங்க, நாங்கள் முடிச்சு தரேன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வரதட்சணை மாதிரி தான். அதாவது தண்ட மகளை மெரி பண்ண போகிற ஒரு குரூம், ஒரு மாப்பிள்ளை வந்து படிச்சிருக்கணும், பசந்தாரிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறது ஓகே, தட்ஸ் ஓகே. பட் அது ஒரு கண்டிஷன், எல்லாமே ஓகே ஆகுது. அவரோட ஒழுக்கம் இருக்குது, உங்களோட மகளை நல்லா வச்சு பார்த்துக்கிறதுக்குரிய எல்லா க்ரைட்டீரியாஸும் செட் ஆகுது. பட் ஒரு சப்ப கட்டு காரணத்துக்காக வேண்டி இதால் எங்களுக்கு ஏலா அப்படின்னு சொல்கிறது வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வரதட்சணை மாதிரி தான். இதால் நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, மனசுடைகிறாங்க. ஃபாரினில் எத்தனையோ ஆம்பளைகள் வந்து கல்யாணத்துக்கு சல்லி சேர்க்கறதுக்காக வேண்டிய ஃபாரினில் போயிட்டு அங்கோட 30-35 வருஷங்களை வந்து அநியாயமாக 24-27 வயசில் அவங்களோட பெட்ச்மேட்ச் எல்லாரும் கல்யாணம் முடிக்கத்தக்க 30-35 வயசு வர காட்டியும் அங்கே இருந்து கஷ்டப்படுற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்களோட இளமை காலம் எல்லாம் முடிஞ்சு அவங்களோட ஃபாரின் லைஃபோடே முடிச்சுட்டு கடைசியில் 35 வயசில் 40 வயசில் அவர் மேரி பண்ணிவிட்டு ஒய்ஃபை இங்கே வச்சுட்டு அவர் மறுபடியும் அங்கே ஒரு 7 வருஷம் எடுத்துகிட்டு ஒய்ஃபை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எடுக்க இல்லாமல் திரும்ப வந்து அங்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனையோ ஆண்கள்கிட்ட வந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய காலங்கள் வந்து ஃபாரினில் எத்தனையோ சின்ன ஒரு 4x4 ரூமில் ஒரு சின்ன ஒரு கட்டிலில் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிற லைஃபோடு அவனை போகுது. ஆண்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, ஆண்களும் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, ஆண்களும் நோக்கடிக்கப்படுறாங்க. அதனால் மேரேஜ் ப்ரொபோசல்ஸை ரிஜெக்ட் பண்ணுறவங்க, மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறவங்க அது இந்த விஷயத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிடுங்க. எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. நீங்கள் க்ரைட்டீரியாஸ் வச்சு உங்களோட மகனுக்கோ நல்ல ஒரு குரூமோட எதிர்பார்க்குறது ஓகே, அதை நாங்கள் 100% வேல்யூ பண்ணுறோம். நீங்கள் க்ரைட்டீரியாஸ் வச்சுக்கோங்க, 1000 க்ரைட்டீரியாஸ் வச்சுக்கோங்க. இந்த 1000 க்ரைட்டீரியாஸும் செட்டாக காட்டியும் ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தது வச்சுக்கோங்க. நீங்கள் டைம் போகிறத பற்றிலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். பட் நீங்கள் மற்றவங்களோட மனசை நோக்கடிக்காமல் இருங்க. உங்களோட மகளுக்கோ கல்யாணம் நடக்க போகல, பல பேரோட பதுவாக்கள் சாபங்களை தாண்டி அதை கல்யாணம் முடிக்காமல் அந்த கல்யாணம் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்றதுல வந்து கொஞ்சம் மிச்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மிச்சம் கன்சர்னாக இருங்க அப்படின்றது தான் வந்து எங்களோட ஒரு ஒப்பீனியன். ஜஸாக்கல்லா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிடும். நாங்கள் ஏதாச்சும் பிள்ளையாக சொன்னால் கட்டாயம் சொல்லித்தாமல் நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.